பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமைவதற்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நான் தியானிக்கும் போது ஒரு வசனம், நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 23, 24 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருக்கிறபடினால் அலைகளினால் அலைவிடப்பட்டது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்திலே ஆண்டவர் தன்னுடைய ஒரு பெரிய ஊழியத்தை முடித்து அவர் தனிமையாய் ஜெபிக்கிறதற்காக அவர் போகிறார். ஆனால் சீடர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பிரயாணப்பட்டு நீங்க போங்க, நான் பின்னாடி நான் வர்றேன், கொஞ்ச நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டு அதற்கு பிறகு நான் உங்களை பின்தொடர்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சீடர்களை படவுலே ஏற்றி அவங்களை இப்போ அனுப்பிட்டார். இந்த சீடர்கள் ஆண்டவர் இல்லாத அந்த படகுலே பல கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்ணி இப்பொழுது அந்த படகு நடுக்கடலிலே வருகிறது, சென்டர்ல வந்துருச்சு. இப்போ திடீரென்று அவர்கள் பார்க்கிறார்கள், இரவு நேரம் ஆயிருச்சு. அந்த கடல் ரொம்ப அதிகமான அலைகள், பயப்படத்தக்கதான அலைகளிலே இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம மடிந்து விடுமோ என்கிற ஒரு பெரிய பயத்திற்கு சீடர்கள் தள்ளப்படுகிறார்கள். இப்போ அவங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, இந்த பக்கம் போனாலும் இன்னும் பாதி தூரம் இருக்குது, இன்னும் ஆண்டவரை பார்க்க போலான்னு பார்த்தாலும் அங்கேயும் பாதி தூரம் இருக்கிறது. அதாவது சீடர்கள் நடு கடலிலே எங்கே போறதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஒன்றை மட்டும் நான் கண்டுபிடித்தேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இதே போல ஒரு பாதையிலே நம்ம அடிக்கடி பிரயாணம் பண்ணுகிறோம். ஒரு காரியத்தை துவங்கி விட்டோம், பாதி தூரத்திலே வந்துட்டோம். ஆனா இந்த பாதி தூரத்திலே வந்ததற்கு பிறகுதான் ஒரு பெரிய தடுமாற்றம் வருது. ஐயோ, நம்ம தெரியாம முடிவெடுத்தோமோ, நம்ம இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்தோமோ, இந்த பணத்தை இவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோமோ, இனி அந்த பக்கமும் போகல, இந்த பக்கமும் போக முடியாது. அதாவது உலகத்துல சொல்லுவாங்கல்ல, அதை பிடிக்கவும் முடியாது, விடவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சூழ்நிலையிலே நடு கடலிலே ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். உண்மை பாஸ்டர், என்னால அதை வேண்டான்னு ஒதுக்க முடியல, வேணும்னு செய்ய முடியல, ஒரு நடு கடலிலே என்னுடைய வாழ்க்கை தத்தளித்து கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று போராடுகிறீர்களா? ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீடர்கள் தத்தரிக்கிறத ஆண்டவர் பார்த்தார். பார்த்து அந்த கடலிலே அவர் நடந்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். நீங்கள் அந்த வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, சீடர்கள் நடு கடலிலே அங்கேயும் இங்கேயும் போக முடியாமல் தத்தளிக்கிறதை பார்த்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இரவிலே சீடர்களுக்காக அவர் நடந்து கடலின் மேல வந்தார். அந்த கடலையும் காற்றையும் கர்த்தர் அதட்டி ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் தந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்களும் அதே போல நடு கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கலாம். இங்கே போறதா, அங்க போறதா, இதை செய்யலாமா வேண்டாமா, பலவிதமான குழப்பத்தோடு இனி என்ன செய்வேன், இந்த நடு கடலிலே நான் அமிழ்ந்து விடுவேனோ, இந்த பிரச்சனையிலே நான் ஒன்றுமில்லாமல் போவேனோ என்று உங்களுடைய இருதயம் தடுமாறுமானால் நான் நம்புகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களை கர்த்தர் சந்திக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் எந்த இடத்திற்கு உங்களை கொண்டு போக வேண்டுமோ அங்கே கர்த்தர் கொண்டு போவார் என்று நான் நம்புகிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இதோ இன்று இந்த சத்தத்தை கேட்கிற யார் முன்பாகவும் போக முடியாமல் பின்பாகவும் போக முடியாமல் நடு கடல் போல
தத்தளித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கு இப்பொழுது நீர் கடந்து வருவீராக ராஜா. நீர் வருவீரானால் நாங்கள் எந்த இடத்திற்கு சேர வேண்டுமோ அந்த இடத்தில் போய் சேருவோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. உம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.